குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் கதைக்கிற விளங்குதா? குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் கதைக்கிறது விளங்குதா? ஓகே. உங்களுக்கு எக்ஸாம் அப்போ இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? 25ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் இருக்கா? மற்ற ஸ்கூல் மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா யாருக்கும்? இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா யாருக்கும்? ஓமா இல்லையா? எஸ் ஓ நோ? ஓகே, பாப்போம். தலையங்க போடுங்க. திண்மங்களின் மேற்பரப்பளவு. திண்மங்களின் மேற்பரப்பின் பரப்பளவு. 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 ரைட். இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒவ்வொன்றையும் மேற்பரப்பளவுகள் காணும். ரைட். ஃபர்ஸ்டுக்கு போடுங்க சதுர அடி கூம்பகம். சதுர அடி செங்கூம்பகம். சதுர அடி செங்கூம்பகம். சதுர அடி செங்கூம்பகம். இப்படி இருக்கு. ரைட். ஒரு கீழே சதுரமான அடியை கொண்டு இப்ப மேல எக்ஸாக்டா உங்களுக்கு கீழே வரை இல்லை. உங்களுக்கு அந்த இதை எடுத்து பார்க்கறது அர்த்தம்.
இப்படி இருக்கு ரெண்டுமா முனைகள் எல்லா நேர்கோடுகள் இப்படி ஒரு செங்கும்பகம் இருக்கு ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த கூம்பகத்தின் கீழே சதுர அடியா இருக்கு. இப்ப உங்களுக்கு பிரமிட் தெரிந்தானே, பிரமிட் வச்சுக்கோங்க. அதாவது இதுக்கு வந்து சதுர அடி கூம்பகத்தை வந்து நாங்க சொல்றது பிரமிட். இப்போ இந்த பிரமிட்டை வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்டா, இது இந்த மேற்பரப்பளவு காணணும்டா, இது இந்த என்னென்ன வடிவங்கள் இதுல இருக்கு. இது இந்த மேற்பரப்பளவு காண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இதுல என்னென்ன வடிவங்கள் இதுல இருக்கு. சதுர அடி கூம்பகம்டா என்னென்ன வடிவங்கள் வரும் இதுல. ஒரு சதுரமும் 4 முக்கோணம். ஒரு சதுரமும் 4 முக்கோணமும் வரும் ரைட். அப்ப இதுல வந்து உங்களுக்கு வரப்போகுது ஒரு சதுரமும் 4 முக்கோணங்களும் வரும் ரைட். இப்ப பாருங்க, இந்த முக்கோணத்தின் பரப்பு காணணும்னா இந்த முக்கோணத்தின் செங்குத்துயரம் வேணும். இப்ப சதுரத்துக்கு வந்து இது ஏண்டா இந்த முக்கோணத்தின் அடியின் நீளம் என்ன இருக்கும். சதுரத்துக்கு சதுரத்துக்கு அடியின் நீளம் ஏண்டா இந்த முக்கோணத்தின் அடியின் நீளம் என்ன இருக்கும். ஏதான் இருக்குமே. முக்கோணத்தை பாருங்க எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சதுரத்தின் அடியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இந்த முக்கோணத்தின் அடி என்ன. இந்த முக்கோணத்தின் அடி என்ன. ஏ ரைட். இப்ப இந்த கூம்பகத்துக்கு வந்து செங்குத்துயரம் தந்தா நாங்க அதை வச்சுக்கொண்டு எங்களால சதுரத்தின் பரப்பளவை காண இயலாது. ஏனென்றா இப்ப கூம்பகத்துக்கு செங்குத்துயரம்ன்றது எப்படி இருக்கும். இப்ப இப்படி அதாவது வந்து கூம்பகம்ன்றது எப்படி இருக்கும். இப்படி 4 பக்கமும் இப்படி முகடு மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிரமிட் தெரிந்தானே, எகிப்துல இருக்க பிரமிட் தெரிந்தானே, அது எப்படி இருக்கும். 4 பக்கம் இருக்கு. அப்ப அது என்ன செங்குத்துயரம்ன்றது என்னது. அந்த உச்சியில இருந்து அதுல நடுப்புள்ளிக்கு வரைகிறது தான் செங்குத்துயரம். அப்ப உச்சியில இருந்து நடுப்புள்ளிக்கு வரைகிற செங்குத்துயரம்டா இப்ப நாங்க இங்க இருந்து இங்க மட்டும் வரைகிறது தான் செங்குத்துயரம். நடுப்புள்ளிக்கு வரைகிறது தான் செங்குத்துயரம் ரைட். அப்ப இந்த உச்சியில இருந்து இந்த நடுப்புள்ளிக்கு வரைகிறது தான் செங்குத்துயரம்டா ரைட். இதுதான் எங்களுக்கு h. ஓகேவா. அப்ப கூம்பின் செங்குத்து அதாவது வந்து இது செங்குத்துயரம் என்றது இது செங்குத்துயரம் என்றது வந்து இங்க இருந்து இங்க மட்டும் உள்ள அதாவது வந்து அதன் உச்சியில இருந்து அது நின்று அதாவது அடியில இருக்கிற அது நடுப்புள்ளி வரை. ஆனா முக்கோணத்தின் செங்குத்துயரம் என்றது என்னது. ஒரு முக்கோணம் ஒன்று இருக்குன்னா அது இப்படி 4 பக்கமும் இப்படி சாஞ்சுதான் இருக்க போகுது, நிமிர்ந்து இருக்க போகுது இல்லதானே. வந்து 4 சதுரம் இருக்க போகுது, அதுல ஒவ்வொரு பக்கமும் சாஞ்சு சாஞ்சு இருக்க போகுது. அப்ப முக்கோணத்துல செங்குத்துயரம் என்ன அப்படி வரும். இந்த முக்கோணத்துல அதுன்ற உச்சியில இருந்து அதுன்ற நடுப்புள்ளிக்கு வரைகிற கோடா இருக்கு ரைட். அதுன்ற உச்சியில இருந்து அதுன்ற நடுப்புள்ளிக்கு வரைகிற கோடு தான் அது செங்குத்துயரம். அப்ப அதை வந்து நாங்க எல்லுன்னு எடுத்துக்கொண்டோம்டா இங்க இந்த செங்குத்துயரம் என்னவா இருக்கும். எல்லாம் இருக்கும். எல் வந்தது விளங்கிட்டா. இந்த முக்கோணத்துல செங்குத்துயரம் எல்ன்றது விளங்கிட்டா உங்களுக்கு. ஓமா இல்லையா. ஓ விளங்காட்டி கேட்கணும். பூம்பகத்தின் செங்குத்துயரம் என்றது അതിന്റെ உச்சியில இருந்து அந்த பூம்பகத்தின் நடுப்புள்ளி மட்டும். முக்கோணத்தின் செங்குத்துயரம் என்றது முக்கோணத்துக்கு நாங்க வரைகிற செங்குத்து. அதாவது வந்து முக்கோணம் வந்து நேரா நிக்காது இப்படி ரைட். இப்படி நிலைக்குத்தான முக்கோணம் இல்லை. இப்ப எப்படி இருக்கும். இப்ப எப்படி சொல்றது. இப்படி இருக்கும்டா. இப்ப இந்த 4 மார்க்கர் தான் 4 பக்கம்டா இப்படி நிக்க போகுது ரைட். 4 பக்கங்களும் வந்து இந்த மாதிரி ரைட். பாத்தீங்கன்னா 4 பக்கங்களும் வந்து இப்படி இந்த மாதிரி இப்படி நட்டிட்டு இருக்க போகுது. இப்படி 4 பக்கம் 4க்கு சரி 4 பக்கம் இருக்க போகுது. அப்ப இப்ப 4 பக்கம் வந்து 4 முக்கோணிகள். இப்ப 4 பக்கம் வந்து உங்களுக்கு தெரிகிற மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, உங்களுக்கு கிளியரா தெரியுதான்னு தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு இப்படி 4 பக்கம் இருக்குன்னா இந்த 4 பக்கங்கள் இருந்தாலும் இந்த மார்க்கர் வந்து இதான் முக்கோணம். அப்ப இந்த முக்கோணத்துக்கு செங்குத்துயரம் காணணும்னா இந்த முக்கோணத்துக்கு அதுகிட்ட சைட்ல தான் செங்குத்துயரம் காணும் ரைட். இப்ப நார்மலா இது நார்மலா வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு
இது ஏ என்றா ஃபுல்லா ஏ என்றா இந்த செங்குத்து உயர தூரம் எவ்வளவா இருக்கும்? ஏ இன் கீழ் 2 இருக்கு ரைட். இப்ப உதாரணத்துக்கு எங்களுக்கு கூம்பின்ற செங்குத்துயரம் தந்தா முக்கோணத்தின் இந்த செங்குத்துயரம் எல் சாயுயரம் வந்து காணலாமா இல்லையா? காணலாம். என்னது பாவச்சு காணலாம்? பைத்தகரஸ் தேற்றம். பைத்தகரஸின் தேற்றத்தின்படி நாங்க என்ன செய்யலாம்? அதாவது h வர்க்கம் சக a இன் கீழ் 2 முழுவதின் வர்க்கம் சமன் உங்களுக்கு l என்ற வர்க்கம் ரைட். இதை வச்சுக்கொண்டு நம்ம பைத்தகரஸின் தேற்றம் காணலாம். இப்ப இங்க எங்களுக்கு டைரக்டா எங்களுக்கு எல் தெரிஞ்சிருந்துச்சுடா சாய் உயரம் செங்குத்து உயரம் இல்ல சாய் உயரம் என்றிருந்தா அதாவது வந்து செங்குத்து உயரம் இல்ல சாய் உயரம் ரைட். சாய் உயரம் எங்களுக்கு தந்திருந்தால் நாங்கள் இந்த இவ்வளவு மேற்பரப்பு காணலாம். அப்ப இங்க இருக்கிறது வந்து ஒரு சதுரம். ஆகவே சதுரத்தின் பரப்புக்கு என்ன சமன்பாடு? ஏ தர ஏ ஏ வர்க்கம். இங்கால 4 முக்கோணத்தின் பரப்பு 4 தர முக்கோணத்துக்கு பரப்புக்கு என்ன சமன்பாடு? அரை தர அடித்தர செங்குத்துயரம். அடி இங்க ஏ தர செங்குத்துயரம் எல் இங்க சாய் இதை வந்து நாங்க சொல்லுவோம் சாய் உயரம் ரைட். எல் வந்து சாய் உயரம் எக்ஸ் வந்து செங்குத்துயரம் பூமிட்டு ரைட். பூமியில செங்குத்துயரம் ஏ வந்து பக்கம் நீளம் ரைட். அப்ப இப்ப பாப்போம் ஏதரை ஏ வர்க்கம் இங்க பாத்தீங்கன்னா 4ல இந்த 2 பட்டினா 2 அப்ப 2 ஏ எல். ஆகவே ஒரு சதுர அடி பூம்பகம் சரி சதுர அடி பூம்பகத்தின் மொத்த மேற்பரப்பளவு எங்களுக்கு எப்படி வரும்? ஏ வர்க்கம் சக 2 ஏ எல் எழுதி கொடுங்க. பாக்ஸ் போட்டு வச்சுக்கணும். கேள்வி எழுதி கொள்ளுங்க. சதுர அடியின் ஒரு பக்கத்தின் நீளம் 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 20 சென்டிமீட்டர் ஆக உள்ள சதுர அடியின் ஒரு பக்கத்தின் நீளம் 20 சென்டிமீட்டர் ஆக உள்ள சதுர அடியின் ஒரு பக்கத்தின் நீளம் 20 சென்டிமீட்டர் ஆக உள்ள சதுர அடியின் ஒரு பக்கத்தின் நீளம் 20 சென்டிமீட்டர் ஆக உள்ள சதுர அடியின் ஒரு பக்கத்தின் நீளம் 20 சென்டிமீட்டர் ஆக உள்ள
செங்கூம்பகம் ஒன்றின் செங்கூம்பகம் ஒன்றின் செங்கூம்பகம் ஒன்றின் செங்கூம்பகம் ஒன்றின் செங்கூம்பகம் ஒன்றின் செங்கூம்பகம் ஒன்றின் ஒரு முக்கோண முகத்தின் செங்குத்து உயரம் 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 15 சென்டிமீட்டர் எனின் 15 சென்டிமீட்டர் எனின் ஒரு முக்கோண முகத்தின் செங்குத்து உயரம் 15 சென்டிமீட்டர் எனின் ஒரு ஒரு முக்கோண முகத்தின் செங்குத்து உயரம் 15 சென்டிமீட்டர் எனின் கூம்பகத்தின் மொத்த மேற்பரப்பின் பரப்பளவை காண்க. 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 செய்யுங்க பாப்போம். இதுல சொல்லி இருக்கிறது அந்த 15 சென்டிமீட்டர் என்ன என்னத்துக்குரிய செங்குத்து உயரம்? கூம்பகத்தின் செங்குத்து உயரமா சாய் உயரமா? சாய் உயரம். ஏனென்றா அவ மென்ஷன் பண்ணி இருக்கிறது முக்கோணத்தின் செங்குத்து உயரம். அப்ப முக்கோணம்ன்றது இது, அதுக்குரிய செங்குத்து உயரம்ன்றது எல். எல் என்றது கூம்பகத்துக்கு என்னது? சாய் உயரம். ஆயிரம் சென்டிமீட்டர் வட்டம். அப்ப பாத்தீங்கன்னா நாம காணணும், எங்களுக்கு இது இந்த மேற்பரப்பளவு தெரியும், ஏ வர்க்கம் சக 2 ஏஎல், ரைட்? ஏ வர்க்கம் சக 2 ஏஎல் எங்களுக்கு தெரியும். சோ நாங்க ஃபர்ஸ்ட்க்கு பார்த்தோம்னா ஏ வர்க்கம் சக 2 ஏஎல், மேற்பரப்பளவு வந்து பாத்தீங்கன்னா ஏ வர்க்கம் சக 2 ஏஎல். இப்ப இது கூட உங்களுக்கு நினைவில்லாட்டி நீங்க ஃபர்ஸ்ட்க்கு படத்தை ஞாபகம் வச்சுக்கொண்டு அடிப்பரப்பு ஏ வர்க்கம் மொத்தமா ஒவ்வொரு முக்கோணத்துக்கும் வந்து அரை தர ஏதர செங்குத்து உயரம் எல். ஆகவே 4 முக்கோணத்துக்கும் 4 தர அரை தர ஏ எல். ஆகவே 2 ஏஎல் என்று வரப்போகுது. இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு பக்கத்துக்கு நீளம் 20 சென்டிமீட்டர் தான் இருக்கு. அலகு முக்கியம். ஆகவே 20 சென்டிமீட்டர் முழுவதின் வர்க்கம் சக 2. ஏ வந்து இங்க என்னது? 20 தரு எல் வந்து எங்களுக்கு எவ்வளவு? 15. 20 400 சென்டிமீட்டர் வர்க்கம் சக இங்க 15 2 30 30 20 எவ்வளவு? 600 சென்டிமீட்டர் வர்க்கம். ஆகவே 1000 சென்டிமீட்டர் வர்க்கம். எழுதிக் கொள்ளுங்க.
அடுத்த கேள்வி எழுதி கொள்ளுங்க. சதுர அடியின் சதுர அடியின் சதுர அடியின் ஒரு பக்கத்தின் நீளம் 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 16 சென்டிமீட்டர் ஆக உள்ள 16 சென்டிமீட்டர் ஆக உள்ள 16 சென்டிமீட்டர் ஆக உள்ள செங்கூம்பகம் ஒன்றின் செங்குத்து உயரம் செங்கூம்பகம் ஒன்றின் செங்குத்து உயரம் செங்கூம்பகம் ஒன்றின் செங்குத்து உயரம் செங்கூம்பகம் ஒன்றின் செங்குத்து உயரம் 16 சென்டிமீட்டர் ஆக உள்ள செங்கூம்பகம் ஒன்றின் செங்குத்து உயரம் 6 சென்டிமீட்டர் ஆகும். சதுர அடியின் ஒரு பக்கம் சதுர அடி 14. 16. சதுர அடியின் ஒரு பக்கத்தின் நீளம் 16 சென்டிமீட்டர் ஆக உள்ள செங்கூம்பகம் ஒன்றின் செங்குத்து உயரம் 6 சென்டிமீட்டர் ஆகும். செங்கூம்பகம் ஒன்றின் செங்குத்து உயரம் 6 சென்டிமீட்டர் ஆகும். பூம்பகத்தின் மேற்பரப்பளவை காண்க. பூம்பகத்தின் மேற்பரப்பளவை காண்க. செய்யுங்க.